ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் நீட் தமிழ் சேனல். எல்லாரும் நல்லபடியா இருக்கீங்களா பசங்களா? நீட் எக்ஸாமுக்கு ஜஸ்ட் 60 days தான் இருக்கு. ஸோ இனிமே இருக்கிற இந்த 60 daysல சிஸ்டமேட்டிக்கா ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணி தான் நம்மளால ரிசல்ட் எடுக்க முடியும். அடுத்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்து படிக்கவும் முடியும். ஓகே, அதுக்கு சைலம் உங்களை தனியாக படிங்கன்னு சொல்லி போக மாட்டேன். சைலம் என்ன பண்ணுறாங்க, வரப்போகிற 60 daysக்கு ஒரு ப்ராப்பரான ஷெடியூலு சைலத்தோட நீட் தமிழ் சேனலில் யூடியூப்ல ஃப்ரீயாக வந்து சைலம் உங்களுக்கு வழங்குறாங்க. ஸோ பசங்களா, அந்த 60 daysல நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்மளோட பிளான் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களை சொல்கிறேன். ஸோ பசங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட ஷெடியூலே அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. 60 days நம்ம ஒன்னா படிச்சு ரிசல்ட் எடுக்க போறேன். ஓகேவா, ரெடியா? ஸோ 60 days பிளான் என்ன? ஸோ பசங்களா, 60 days நமக்கு இருக்கு எக்ஸாமுக்கு. ஓகே, அதுல வந்து நம்ம தியரட்டிக்கலா நிறைய விஷயங்கள் படிக்கணும். எஸ், தியரட்டிக்கலா நிறைய விஷயங்கள் படிக்கணும். நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, பிசிக்ஸ் எடுத்தாலும் சரி, பாட்டனி ஜுவாலஜில இருந்தாலும் சரி, சாப்டர் படிக்கணும், அதோட கான்செப்ட் படிக்கணும், அதோட ஒன் ஷாட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். தியரட்டிக்கல்ல மட்டும் சில பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க வந்து தியரட்டிக்கலுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தியரட்டிக்கல் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி? அதை எப்போவாவது டெஸ்ட் பண்ணணும். நம்ம படிச்சது நம்மளால மார்க்கா கன்வெர்ட் பண்ண முடியுதா? நம்ம படிச்சதை ஒரு கொஸ்டினோட ஆன்சரா எழுத முடியுதா? நம்ம படிச்சதை ஒரு மார்க்கா கன்வெர்ட் பண்ணிட்டு ஸ்கோர் எடுக்க முடியுதான்னு நம்மளால டெஸ்ட் பண்ணணும். ஸோ பசங்களா, தியரட்டிக்கலி மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து 90% ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இதுக்கு வந்து 10% மட்டும்தான் ஃபோக்கஸ் கொடுப்பேன். அது தப்பு. இது இப்படி பண்ணா உங்களால ரிசல்ட் எடுக்க முடியாது. ஸோ இது எப்படி போகணும்? சைட் பை சைடா போகணும். நாம படிக்கிறத அப்பப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு சாப்டர் படிச்சாலும் சரி, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை, அதில் இருக்கிற மாக் டெஸ்ட், அதில் இருக்கிற பிவைக்யூஸை அதை டெஸ்ட் பண்ணாம நாம ஃபர்தரா மூவ் ஆகக்கூடாது. சாப்டரை முடிச்சுட்டோம்னு சொன்னா அந்த சாப்டரை படிக்கிறது மட்டும் இல்ல, அந்த சாப்டர் இருக்கிற கொஸ்டின் ப்ராக்டிஸும் பிவைக்யூ டிஸ்கஷனும் எல்லாமே சேர்த்துதான் அந்த சாப்டர் முடிச்சுட்டோன்னு நம்ம மைண்ட்ல நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகேவா, கிளியரா? ஸோ தியரட்டிக்கலி அதே மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு மாக் டெஸ்ட் இருக்கும். நம்மளோட ஸ்கோர் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நம்மளோட ஸ்கோர் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஸ்கோர் நல்லா இருக்காது. பட் கிராஜுவலி நம்ம ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். கிராஜுவலி நம்ம ஸ்கோர் பண்ற அந்த நெகட்டிவ் மார்க்கிங் கம்மி ஆகும். ஓகே, நம்மளோட ரேங்க் மேலே போகும். அந்த ஸ்கோர் அனாலிசிஸை நம்ம கரெக்டாக பண்ண தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ல நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். அதே மாதிரி கொஸ்டின் ப்ராக்டிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்மளோட ஷெட்யூலை பத்தி பேச போறேன் பசங்களா. மார்ச் 1 நேத்து. ஓகே, மார்ச் 1 ஏப்ரல் 17 வரைக்கும், மார்ச் மாசம் ஃபுல்லா, அதே மாதிரி ஏப்ரல் மாசம் பாதி வரைக்கும். ஓகே, இப்போ 1.5 மாசம், 48 days இருக்கு. இந்த 48 daysலயும் உங்களுக்கு பாருங்க டீடைல்டு ஒன் ஷாட் இருப்பாங்க, டெய்லி இருப்பாங்க. கிளியரா? ஸோ மார்ச் 1 ஆரம்பிச்சு ஏப்ரல் 17 வரைக்கும் 48 நாள்ல டெய்லி ஒன் ஷாட் இருப்பாங்க, டீடைல்டு ஒன் ஷாட். ஓகே, தட் மீன்ஸ் நீட் எக்ஸாமுக்காக நீங்க அந்த ஒன் ஷாட் மட்டும் ரெஃபர் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின் ப்ராக்டிஸுக்கு போகலாம். அந்த மாதிரி தான் அந்த ஒன் ஷாட்டை டிசைட் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒன் ஷாட் சீரிஸ் வந்து ரெகுலரா வந்து உங்களுக்கு வரப்போகுது. அது மாதிரி எல்லா வீக்லயும் வந்து மெண்டி வார் இருக்கும். மெண்டி வார்ல வந்து மோஸ்ட்லி வந்து 2 ஃபேக்கல்டிஸ் ஃப்ரம் 2 different சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி தான் அந்த மெண்டி வார் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெண்டி கியூஸ் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா வந்து நமக்கு வந்து நம்ம படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டூலா இருக்கும். மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கன்செப்ட் கேப்சூல் எப்படி இருக்குன்னா, நம்ம நீட் சிலபஸ் ஓரியன்டா இம்பார்ட்டன்டான கான்செப்டை வந்து ஷார்ட் டைம்ல, அதாவது வித்தின் 3 minutesக்குள்ள ஒரு ஷார்ட் வீடியோவா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கூடவே வந்து அதுக்கு ரிலேட்டடான பிவைக்யூஸ், ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் வந்து இந்த கன்செப்ட் கேப்சூல்ல இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு லிமிட்டட் டைம்ல வந்து நிறைய விஷயங்கள் ரிவைஸ் பண்றதுக்கு இந்த கன்செப்ட் கேப்சூல் சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரைட் பசங்களா? நெக்ஸ்ட் அப்புறம் ஏப்ரல் 18, 19 பாருங்க, ஏப்ரல் 17 வரைக்கும் தானே ஒன் ஷாட். ஸோ ஏப்ரல் 18 and 19ல 2 நாள் வந்து நம்ம என்ன பண்றோம், மைண்ட் மேப் ரிவிஷன் பண்றோம். மொத்த சாப்டரோடையும் ஒன் ஷாட் முடிச்சதுக்கு அப்புறம் 2 daysல நாம என்ன பண்றோம், மைண்ட் மேப் ரிவிஷன். அப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு, மைண்ட் மேப்னா தெரியும்ல, ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்டை வந்து டயக்ராமேட்டிக்கா கோரிலேட் பண்ணி அதை வந்து இமீடியட்டா ரிவைஸ் பண்றது. தட் மீன் நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயம் தானே. ஸோ அதனால மைண்ட் மேப் ரிவிஷன், மைண்ட் மேப்ல ஒவ்வொரு டேர்மும் அதோட ஹெட்டிங் பார்க்கும்போதே அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து நம்மளால ரீகேப் பண்ண முடியும், ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மைண்ட் மேப் ரிவிஷன் வந்து நமக்கு ஏப்ரல் 18 and 19ல வந்து நம்ம பண்றோம். தென் ஏப்ரல் 20 பாருங்க, வித்தவுட் எனி பிரேக் நம்ம போறோம். ஏப்ரல் 20 ஏப்ரல் 27 வரைக்கும் 8 நாள் இருக்கு. ஏப்ரல் 20 to ஏப்ரல் 27 8 நாள் இருக்கு. அந்த 8 நாள் நம்ம என்ன பண்றோம், 10 year பிவைக்யூ, லாஸ்ட் 10 year பிவைக்யூ. லாஸ்ட் 15 year, லாஸ்ட் 20 year, லாஸ்ட் 25 year எல்லாம் பண்ணலாம். பட்
லேட்டஸ்ட் சிலபஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லை, ரொம்ப அவுடேட்டடான சிலபஸில் இருக்கிற கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு யூஸ் இல்லை. ஸோ அதனால லாஸ்ட் 10-year PYQ +1 அண்ட் +2 அப்படின்னு பிரிச்சும் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, +1ஓட லாஸ்ட் இயர் 10-year +1 டாபிக்ஸோட PYQ, அதே மாதிரி +2 டாபிக்கோட PYQ. ஸோ தட் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது அது ரொம்ப வசதியாக இருக்கும். கிளியரா? தென் ஏப்ரல் 28 மே 1 வரைக்கும் 4 நாள் இருக்கு. அந்த 4 நாள் நம்ம என்ன பண்றோம், கம்ப்ளீட் மேரத்தான் பண்ண போறோம். மே 1 வரைக்கும் கம்ப்ளீட் மேரத்தான். ஏப்ரல் 28, 29, அப்புறம் 30, தென் மே 1, 4 நாள் இருக்கு. we are doing கம்ப்ளீட் மேரத்தான்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த 4 சப்ஜெக்டோட கம்ப்ளீட் மேரத்தான் வந்து இருக்கும். +1 அண்ட் +2 இருக்கும். கிளியரா பசங்களா? ஸோ மே 1 உங்களோட என்ன முடியுது, எல்லா ஒன் ஷாட்டும் நீங்க பார்த்து முடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி சைட் பை சைடா வீக்லி மெண்டிவாஸ் பார்த்துருக்கீங்க. நிறைய கான்செப்ட் கேப்ஸோட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. தென் அதுக்கப்புறம் ஒன் ஷாட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மைண்ட் மேப்ல வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க. தென் அதுக்கப்புறம் PYQஸும் சால்வ் பண்ணியிருக்கீங்க. PYQஸும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க யூ ஆர் கோயிங் ஃபார் மேரத்தான். எஸ் பசங்களா? ஸோ மே 1 வரைக்கும் இருக்கிற பிளான் நம்ம இதுல வச்சிருக்கோம். கிளியரா? ஸோ 60 daysல இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான சயின்டிஃபிக்கான ஒரு பிளான். ஸோ இந்த பிளானை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்க முடியும். இதில் வந்து நம்ம கரெக்டாக ஒர்க் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இதை விட எக்ஸ்டென்சிவான, இதை விட கொஞ்சம் டீப்பாக ஹார்ட் ஒர்க்கிங்கான பிளான் எல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் போடவும் முடியும். பட் அது போட்டால் என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம ஃபுல் டைம் பிஸியான மாதிரி இருக்கும், 24 hours நம்ம பிஸியான மாதிரி இருக்கும், தூக்கு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நம்ம பிஸியான மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம படிக்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு, ஆனால் அது ப்ரொடக்டிவ் ஆகணும்ல, ஸோ அதனால தான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக சயின்டிஃபிக்காக இந்த பிளானை போட்டிருக்கோம். ஸோ நாம இதை விட பிஸியான ஒரு பிளான், பிஸி நாட் ஈக்குவல் டு ப்ரொடக்டிவ். எப்பவுமே பிஸியாக இருக்கிறது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிளியரா? சில பேர் இருப்பாங்க ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, காலைல கரெக்டாக ஆஃபீஸ் டைமுக்கு போவாங்க, கரெக்டான ஆஃபீஸ் டைமுக்கு இறங்குவாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் அங்கே ஒர்க் பண்ண மாட்டாங்க, பட் அவங்களோட வேலையெல்லாம் அவங்க கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. ஓகே, ஆனால் சில பேர் இருப்பாங்க ஏர்லியராக போவாங்க ஆஃபீஸுக்கு, அதே மாதிரி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களோட வேலைகள் எல்லாம் அங்கே பெண்டிங்காக இருக்கும். பிகாஸ் என்னது, அது டிஃப்ரென்ஸ் என்ன, சில பேர் என்னன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக ப்ரொடக்டிவாக அவங்களோட வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. சில பேர் ப்ரொடக்டிவிட்டி இல்லை, அவங்க ரொம்ப டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பட் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஸோ நமக்கு எது வேணும், நமக்கு ப்ரொடக்டிவிட்டி தான் வேணும். இருக்கிற கம்மியான டைமில் மோஸ்ட் ப்ரொடக்டிவாக, மோஸ்ட் எஃபிஷியண்டாக, மோஸ்ட் எஃபெக்டிவாக படித்து எக்ஸாமில் இதெல்லாம் மார்க்காக கன்வெர்ட் பண்ணி நல்ல ரேங்க் எடுக்கணும் பசங்களா. ஸோ ஃப்ரம் டுடே வி ஆர் நாட் ப்ரிப்பேரிங் அலோன். நீங்கள் தனியாக இருந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம எப்பவுமே நமக்கு தனியாக இருக்கிறது நமக்கு பிடிக்காது. வி ஆர் அ சோஷியல் அனிமல். ஸோ நமக்கு எப்பவுமே குரூப்பாக இருக்கிறது, கூட நிறைய பேர் இருக்கிறது நமக்கு பிடிக்கும். ஸோ பசங்களா, உங்க கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கூடயும் சைல இருக்காங்க. we are executing together. இந்த பிளானை நாம ஒன்னா எக்ஸிக்யூட் பண்ண போறோம் பசங்களா. ஸோ நீங்க பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு நம்ம லைஃப்ல. இப்போ நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற சின்ன விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாமே. 60 days தானே, சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஸ்டாப் சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங். சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் வந்து அது வந்து நம்ம எல்லாரோடையும் டெய்லி லைஃப்ல இருக்கிற ஒரு ஹேபிட் தான். அதை வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியலன்னா கூட அதை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க, அதோட டைமை ரெடியூஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் அதுக்கு அலோட் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல மட்டும் அதை பாருங்க, என்னென்ன இருக்குன்னு அப்டேட் பாருங்க. இல்லாட்டி முடிஞ்சா அதை ஃபுல்லா வேண்டாம் 60 days தான் நான் சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஏன்னா அந்த டைம் மட்டும் போலடா, நம்ம சோஷியல் மீடியால இருக்கும்போது, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம இருக்கும்போது அந்த டைம் மட்டும் நம்ம கையில இருந்து போகல. அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற நிறைய என்ன சொல்றது, பிரெயின் ஃபோக்னு சொல்லுவாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பொம்பார்ட் ஆகும் நம்ம பிரெயின்ல. அதுக்கப்புறம் நம்ம படிக்கும் போதும் நமக்கு வந்து ஃபோக்கஸ்டா படிக்க முடியாது. நம்ம எந்த சப்ஜெக்ட் படிக்கிறோனோ அதுல வந்து நம்மளோட ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. பிகாஸ் சோஷியல் மீடியாவில் நம்ம டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், டிஃப்ரெண்ட் விஷயங்களை வந்து கோசிப்ஸ் ஆகட்டும், என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இதாகட்டும் எல்லாமே வந்து நம்ம பிரெயின்ல ஒரே டைம்ல வர்றதுனால பிரெயின் ஃபோக் ஆகும். ஸோ கிளாரிட்டியாக வந்து சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ண நம்மளால முடியாது. ஸோ அதனால சொல்றேன், சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்கை நீங்க கம்மி பண்ணா அந்த டைம் மட்டும் சேவ் பண்ணல, நம்மளோட ஃபுல் பாடி, நம்மளோட அட்டென்ஷன், நம்மளோட பிரெயினுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரிலாக்ஸேஷன், அதனால நமக்கு வந்து ஷார்ப்பா திங்க் பண்ண முடியும், ஷார்ப்பா ஃபோக்கஸ் பண்ண முடியும், நம்ம படிப்புல வந்து நம்மளோட ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். ஸோ சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோ ஃபிக்ஸ்டு ஸ்லீப் ஷெட்யூல். எஸ், நான் சொன்னேன்ல, ப்ரொடக்டிவ் ஆகணும். நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது அது இல்லை, வீட்டில் படம்லாம் காட்ட தேவையில்லை. நீங்கள் ரெகுலராக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தூக்கம் வர்ற டைம். சில பேர் லேட் நைட்டாக படித்தா தான் அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், அவங்க அப்படி படிக்கணும். சில பேருக்கு ஒரு கரெக்ட் ஷெடியூலில் 10 PM 10 PMலேயே தூங்கணும், அப்போ தான் அவங்களுக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு படிக்க முடியும். அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சு படிக்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி. அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்லீப் ஷெடியூல் இருக்கும்ல, அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லீப் ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் மத்தியானம்
டே டைமில் தூங்குறது தான் என்னோட ஸ்லீப் ஷெட்யூல் மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா டே டைமில் நமக்கு எக்ஸாம் எழுதணும். அதனால டே டைமில் மட்டும் தூங்குறாதீங்க. அந்த ஒரு ஸ்லீப் பேட்டர்ன் மட்டும் வேண்டாம். நைட்டு தான் தூங்கணும். ஆனால் நைட்டில் எப்போ தூங்கணும், எத்தனை மணி நேரம் தூங்கணும்? எஸ், மினிமம் 6 hours தூங்கணும். மினிமம் 6 hours தூங்கணும். இதுதான் என்னோட ஒரு ஒரு அட்வைஸ் சொல்கிறது. மினிமம் 6 hours தூங்குங்க. அதுக்கு கம்மி பண்ணாதீங்க. அதுக்கு மேலே கம்மி பண்ணனாகும் நமக்கு ஹெல்த்தியாக படிக்க முடியாது. நம்ம டே டைமில் வந்து நம்ம ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஸோ அது ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம ஸ்லீப்பியாக இருக்கும். ஓகே, அது வேண்டாம். இப்போ மினிமம் 6 hours தூங்கிடுங்க. தென் நோ நெகட்டிவ் டிஸ்கஷன் குரூப். எது நீட்டை பற்றி ஆகட்டும், இல்லாட்டி எக்ஸாம் எப்போ எக்ஸாம் சேஞ்ச் பண்ணி எக்ஸாமோட டேட் போஸ்ட்போன் பண்ணிட்டேன், எக்ஸாமில் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது, இந்த மாதிரி அன்னெசரி விஷயங்கள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி லிங்க் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நெகட்டிவ் சோஷியல் மீடியா குரூப் இருக்கும் இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம். இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐசோலேட்டடா கொஞ்சம் ஃபோக்கஸ்டா உங்களோட 60 days நீங்க என்ன பண்ணுங்க, ஷெட்யூல் பண்ணுங்க பசங்களா. ஸோ சைலம் இஸ் வித் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. ஸோ லைவ்ல பார்க்கலாம். பாய், டேக் கேர்.